எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிகிராம் சேனலில் வந்து எப்படி வந்து மெசேஜை வந்து பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பின் பண்ணுறதுனால என்ன நமக்கு பயன்? மெசேஜ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த மெசேஜை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து மேலே நமக்கு வந்து நம்ம ஐடி பக்கத்துலேயே வரும். அங்கேருந்து நம்ம வந்து புல் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சாட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த எந்த மெசேஜ் இம்பார்ட்டன்ட் மெசேஜோ அந்த மெசேஜை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த மெசேஜை வந்து நான் இப்போ வந்து டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ரிப்ளை, காப்பி, ஃபார்வர்ட், பின், எடிட், டெலிட். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நமக்கு வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின் நான் கொடுக்குறேன். இது வந்து கேட்குது, டு யூ வாண்ட் டு பின் திஸ் மெசேஜ் டு டாப் ஆஃப் த சாட் அப்படின்னு கேட்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ பின் ஃபார் த ஆப்போசிட் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்குது. வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் மீன்ஸ் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. வேணாம் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ் வந்து பின் பண்ணியிருக்கிற மெசேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை வந்து அன்செக் பண்ணி விட்ருங்க. பாக்ஸை செக் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் பின் கொடுங்க. பின் கொடுத்தோடனே பாருங்கள் மேலே வந்து வந்துருச்சு பின்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ மெசேஜ் வச்சுருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இந்த பின் மெசேஜை வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். மேலே வந்து உங்களுக்கு உங்கள் ஐடிக்கு கீழே இருக்கிற பின்டு மெசேஜ் வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இம்பார்ட்டண்ட் மெசேஜ் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து இதனோட யூஸு. ஓகே, ரொம்ப நன்றி.